நெல்லையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக, தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை வரைக்கும் தனி விமானத்தில் வந்த ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மார்க்கமாக தற்போது நெல்லை வந்தடைந்திருக்கிறார். தொடர்பாக ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தொடர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது ராகுல் காந்தி நெல்லைக்கு வந்தடைந்திருக்கிறார். விவரங்களை நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? நிச்சயமாக தேவா, திருநெல்வேலி பெல் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக திருவனந்தபுரம் வருவதாக இருந்தது. திருவனந்தபுரத்துல அங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண சூழல் அப்படிங்கிறது ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற நிலையில மதுரை வந்தடைந்திருக்கிறார். மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இங்கே தற்போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜான்ஸ்பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் வந்து இறங்கி இருக்கிறார். அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிரச்சார மேடைக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி விஜயவசன், திருநெல்வேலி ராபர்ட் புரூஸ், அதோட விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர், சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் நான்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள், அதோடு மட்டுமல்லாம தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இவருடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட 8 வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மட்டுமல்லாது முன்னாள் தலைவர்கள் KS அழகிரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் துவங்க இருக்கிறது. திருநெல்வேலி கூட்டத்தை முடித்துக் கொண்டு அவர் கோயம்புத்தூர்ல தமிழக முதலமைச்சரோடு நடைபெறக்கூடிய கூட்டத்திலையும் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. அங்கே வரவேற்பதற்காக அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வெளியே அவரை வரவேற்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். பேண்டு வாத்தியம் முழங்க வரவேற்பு அப்படிங்கிறது அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலமாக வரக்கூடிய மக்களை இருவரும் மக்களிடம் கையசைத்தபடி இங்கே இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. தகவலுக்கு நன்றி சிவமணி.